ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டெக்கிஸ். இன்னைக்கு இந்த அவேக்கிங் சீரிஸோட 13வது எபிசோடு தான் பார்க்குறோம். லாஸ்ட் எபிசோட்ல 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒயிட் நைட் வில்லேஜ்ல பிரிஞ்சு போன கேப்டன் ஜெனி அப்புறம் அந்த கில்லர் ஜே 3 பேரும் திரும்பவும் அதே ஒயிட் நைட் வில்லேஜ்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை அந்த கில்லர் ஜே ஜெனியை போட்டு தள்ளணும்ன்றதுக்காக அவளுக்கு ஏதோ மாத்திரையை கொடுத்து கொல்லலாம்னு போகும்போது கேப்டன் வந்து அவனை தடுத்து நிறுத்திடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேப்டன் அந்த கில்லரை பார்த்து கேட்கிறாரு, உன்னை நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை அன்னைக்கு வெயிட் பண்ணுடான்னு சொல்லிட்டு தான் போனேன், நீ தான் வெயிட் பண்ணல. ஆனா நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா என்னோட வேலையை நீ ஈஸியாக்கி வச்சுட்ட. என்னைக்கு நீ அந்த முதல் கொலை அந்த ஸ்கூல் பையனை கொலை பண்ணனியோ அன்னைக்கே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, எவனோ ஒருத்தன் நம்மளோட மெத்தட யூஸ் பண்ணி கொலை பண்றான், கண்டிப்பா அவன் ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து வந்தவனா தான் இருக்கும்னு சொல்லி அதை நான் தேடி போகும்போது தான் நீ அந்த விக்டிம்ஸ்க்கு எல்லாம் தெரப்பி கொடுத்த பத்தியா அந்த ரூமை கண்டுபிடிச்சேன். அங்க போய் பார்க்கும்போது தான் உன்னோட கம்ப்யூட்டர்ல அடுத்தடுத்து நீ யாரை கொல்ல போற, எப்படி கொல்ல போற, எப்ப கொல்ல போறன்ற பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்திய, அதையும் நான் பார்த்தேன். அதை எனக்கு சாதகமா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. அதுல வந்து அவன் 5வது விக்டிமா அந்த சோமின்ஹோவோட வக்கீல தான் போட்டு வச்சிருந்திருப்பான். அந்த டீடைல்ல கேப்டன் தான் போய் சோமின்ஹோவோட போட்டோவையும் அவனோட டீடைலையும் போட்டு வச்சதோட மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நம்ம காங்கோட கைரேகைய பாஸ்வேர்டா வச்சு அந்த வீடியோவையும் செட் பண்ணி வச்சுட்டு அந்த ரூமுக்கு வெளியே இருந்து அந்த சென்சாரையும் உடைச்சு விட்டு வந்திருக்காரு. இப்படி இவர் அந்த ரூமுக்கு போயிட்டு வரும்போதுதான் சிசிடிவில மாட்டி நம்ம ரிப்போர்ட்டர் லீ எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம டீம் மூலியமா எப்படியோ ஏதோ ஒரு வழியா அந்த ரூமுக்கே போய் அந்த லேப்டாப்ப காங் கையிலேயே கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த கில்லர் சொல்றான், சும்மாவா சொன்னாங்க ஒயிட் நைட் வில்லேஜோட ஸ்மார்டஸ்ட் கிட்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்தி எடுத்துட்டு கேப்டனையும் அட்டாக் பண்ணலான்னு வரான். 2 பேத்துக்குள்ள ஃபைட் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. 2 பேருமே பவர்ஃபுல்லான ஆட்கள் இல்லையா, பாக்குறதுக்கு அப்படியே ஏதோ 2 சூப்பர் ஹீரோஸ் அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் என்னடா பண்ணேன், வில்லேஜ்குள்ள திரும்பி போன என் தங்கச்சியை திருப்பி கூட்டிட்டு வரணும்னு தானே நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறாரு. நம்ம ஜெனி கேப்டனோட தங்கச்சி போல இருக்கு. அதுக்கு அந்த கில்லர் சொல்றான், அன்னைக்கு உன் தங்கச்சியை காப்பாத்தணும்னு போனா காப்பாத்திட்டேன், ஆனா இன்னைக்கு எப்படி உன் தங்கச்சியை காப்பாத்த போற அப்படின்னு சொல்றான். என்னடான்னு பார்த்தா அந்த ஜெனிக்கு தான் இவன் ஏதோ மாத்திரையை கொடுத்தான்ல, அவ பாட்டுக்கு போய் ஜன்னல் கிட்ட நின்னுட்டு இருக்கா வெளியே எகிரி குதிக்கிறதுக்காக. டக்குனு கேப்டன் போய் அவளை புடிச்சிடுறாரு. ஆனா அந்த கேப்பை பயன்படுத்தி இந்த கில்லர் எஸ்கேப் ஆகி போயிடுறான். அதுக்கப்புறம் ஜெனியையும் ரிப்போர்ட்டர் லீயையும் காப்பாத்தி அவர் ஊருக்கு திருப்பி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜெனி இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கா. இந்த லீ கேக்குறான், நீ எப்படி அங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறானா, நீ தான் ஊருக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு போனியா ஒயிட் நைட் வில்லேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி எனக்கு தெரியாம இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது சரி, இப்பவும் நான் கொலை பண்ணலன்னு நினைக்கிறியா, நம்புறியா அப்படின்னு கேக்குறாரு. டக்குன்னு இந்த லீ தூங்குற மாதிரி படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட இடம் வந்தது, அவன் இறங்கிக்கிறான். கேப்டன் ஜெனியை கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க இந்த கில்லர் ரொம்ப கோவமா அவனோட வீட்டுக்கு போறான். அந்த சிஓ இவன் வந்ததுமே எங்க போன என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. ஒயிட் நைட் வில்லேஜுக்கு தான் போனேன் அப்படின்னு சொன்னதான் அந்த சிஓ ஷாக் ஆயிடுறான். எதுக்கு, ஏன் அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அந்த ஜெனியை போட்டு தள்ளலான்னு தான் போனேன், அந்த கேப்டன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான், இல்லன்னா நான் இந்நேரம் அவ கதையை முடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி கோவமா கத்திக்கிட்டு இருக்கான். இங்க ஜெனி கண்ண முழிக்கிறா. அவ உட்கார்ந்து இருக்க கார் ஒரு ஆத்தங்கரையில நின்னுட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் தள்ளி கேப்டன் நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவ இறங்கி கேப்டன் கிட்ட போறா. கேப்டன் இவளுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி எப்பவும் போல ஜெனி கிட்ட பேசுற மாதிரி கேஷுவலா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஜெனி சொல்றா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, அன்னைக்கு அந்த டிசாஸ்டர் நடந்த அன்னைக்கு ஒயிட் நைட் வில்லேஜ்ல என்ன நடந்ததுங்கிறதும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அப்ப கேப்டன் சொல்றாரு, அன்னைக்கு நமக்கு வெறும் 8 வயசு தான், ஒரு 8 வயசு பையனா அந்த தீவுல இருந்து தப்பிச்சு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது, அதனாலதான் அதுக்காக அங்க இருக்கிற பெரியவங்களை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் அவங்க எல்லாரையும் டெலியூஷனுக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு நினைச்சேன், அது மூலியமா அவங்களோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி நம்ம அங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்களுக்கு நான் பண்ணினேன். ஆனா என்னோட எண்ணம் தப்பா போயிடுச்சு, அவங்க மனசுக்குள்ள இருந்த வெறுப்பு, பேராசை, பொறாமை இது எல்லாமே வெளியே வந்து அவங்களே ஒருத்தர் தாக்கிக்கிட்டு அந்த இடத்தையே அழிச்சிட்டாங்க, அப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் நீ என்ன மான்ஸ்டர்னு சொன்னல அப்படின்னு கேப்டன் ஜெனிய பார்த்து கேக்குறாரா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு நடந்த எல்லா விஷயமே மறந்து போச்சு, எனக்கு ஞாபகம் இருந்ததெல்லாம் என்ன ஒரு மான்ஸ்டர் காப்பாத்துச்சு அப்படின்றது மட்டும்தான், அந்த மான்ஸ்டரை பத்தின எண்ணம் மட்டும்தான் எனக்கு ஆழமா இருந்துச்சு, ஆனா அந்த மான்ஸ்டரோட முகம் சோகமா இருந்த மாதிரி தான் என் மைண்டுக்குள்ள ஞாபகம் இருந்துகிட்டே இருந்துச்சு, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ தான் என்னோட ட்வின் பிரதர் அப்படிங்கறத அப்படின்னு சொல்றா. சோ ஜெனியும் கேப்டனும் ட்வின்ஸ் போல இருக்கு. ஃபேமிலி ரியூனியன் நடக்கிறதுக்குலாம் நிறைய காலம் கடந்து போயிடுச்சு, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப சேஃபா வாழ்ந்துட்டு இருக்க, உன்னை இதுக்குள்ள கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன், இப்பவும் சொல்றேன் நீ திரும்பவும் அமெரிக்காவுக்கே போயிடு, இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் உனக்குன்னு ஒரு லைஃப், ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபேமிலி உனக்குன்னு கண்டுபிடிச்சிருக்க, அந்த ஃபேமிலி கிட்டே திரும்பி போயிடு, இங்க இருக்காது, இது உனக்கான இடம் இல்ல அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு போக பாக்குறாரா. அப்ப ஜெனி கூப்பிட்டு, என் ஃபேமிலி அப்படின்னா அதுக்குள்ள நீங்களும் தான் வருவீங்க, உங்களை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும், நீங்க மறந்துடாதீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கீங்க, அதுக்காக என்ன இங்க இருந்து தூரமா அனுப்பிதான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் இந்த ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்க மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த சீஃப் செக்ரட்டரியை தவிர மத்த யாரையும் நமக்கு தெரியல, ஆனா மத்த எல்லாருமே கொஞ்சம் கோவமா தான் இந்த சீஃப் செக்ரட்டரிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்காக நம்ம நிறைய பணத்தை செலவு பண்ணிருக்கோம், ஆனா இன்னமும் ஒரு ரிசல்ட்டும் வந்த மாதிரி தெரியல, தலைவர் அப்படின்னு சொல்றீங்க, அந்த தலைவர் இன்னமும் கண்ணுலையும் காமிக்கல, நீங்களுமே தலைவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்றீங்க, நிஜமாலுமே அவர் உயிரோட தான் இருக்காரா இல்ல செத்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இந்த சீஃப் செக்ரட்டரிக்கு இவங்களை என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்றது தெரியல. இன்னொரு பக்கம் அந்த சீக்ரெட் லேப காமிக்கிறாங்க. இவங்க 5
குழந்தைங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல 3 பேர் இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. இன்னும் 2 குழந்தைங்க தான் பாக்கி இருக்காங்க. இப்ப வேற சிச்சுவேஷன் சரியில்லை, அதனால இந்த டெஸ்ட் சப்ஜெக்ட் அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான குழந்தைங்களை சப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி காங்கோட அப்பா புலம்பிக்கிட்டு இருக்காரா. அதுக்கு அந்த லேடி டாக்டர் இருந்துட்டு, இப்ப பிரச்சனை நமக்கு அந்த குழந்தைங்க சப்ளை பண்றது கிடையாது, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல இன்னமும் ஒரு ப்ராக்ரஸ் காமிக்கல, ஒரு ரிசல்ட் காமிக்கல அப்படின்னு சொல்லி ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்க கோவமா இருக்காங்க. எங்க அவங்க நம்ம ரிசர்ச்க்கு சப்போர்ட் பண்றது நிறுத்திடுவாங்களோன்னு சொல்லி பயமா இருக்கு. நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த கேப்டன் டூச்சங் மட்டும்தான். அவனை எப்படியாவது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும். அவன் கண்டுபிடிச்ச அந்த ஃபார்முலா என்னங்கறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நமக்கு வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த லேடி டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேப்டன் புக் ஸ்டோர் தாத்தாவோட லேபுக்கு உள்ள வராரு. உள்ள வரும்போதே காங் எங்க அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே வராரு. நான் காலையில் எந்திரிச்சு பார்க்கும் போதே அந்த பொண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க மயங்கி கிடக்குற சீஃப் செக்ரட்டரியோட பையனையே பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல இவன் எந்திரிச்சது இவன் கூட நான் சண்டை போட போறேன், என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. சரி என்னாச்சு, லேப கண்டுபிடிச்சியா, இப்ப நம்ம மறுபடியும் அவங்க குழந்தைங்களை லேபுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துட்டு போகும்போது ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி தாத்தா கேக்குறாரா. இல்ல அது கஷ்டம், நாம எல்லா ஆர்ஃபனேஜையும் முடக்கிட்டோம், பத்தாவதுக்கு நான் வேற ஃபாலோ பண்றேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க இவ்வளவு நாளா சீக்கிரட்டா பண்ணிட்டு இருந்த விஷயத்தை இன்னமும் கொஞ்சம் அதிக பாதுகாப்போட சீக்கிரட்டா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இப்ப அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் இருக்கு, ஆனாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க மயங்கி கிடக்குற சீஃப் செக்ரட்டரியோட பையனை பார்த்துட்டு கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப தாத்தா இருந்துட்டு, ஒரு நிமிஷம் இரு, அந்த குழந்தைங்களை நீ ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது உனக்கு ஆக்சிடென்ட் எந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மேப் எடுத்து வச்சுட்டு கேக்குறாரு. கேப்டன் சொல்றாரு, சோ இந்த ரோட்ல போகும்போதுதான் உனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த ரோடு இங்க இருந்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து 30 நிமிஷம் இந்த ரோட்லயே டிராவல் பண்ணி போனோம்னா அடுத்த பக்கத்து சிட்டியோட சிட்டி சென்டர் வந்துரும். ஒரு சிட்டியோட சிட்டி சென்டர்ல ஒரு சீக்ரெட் லேப கண்டிப்பா வச்சுக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏரியாவில தான் அவங்க லேப் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ரவுண்ட் பண்ணி காமிக்கிறாரு. இந்த ஏரியாக்குள்ள எங்கேயோ தான் அவங்களோட சீக்ரெட் லேப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. வாவ், செம ஸ்மார்ட் தாத்தா நீங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சீஃப் செக்ரட்டரி அவனோட பாடி கார்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். எனக்கு காணாம போன பையனை இன்னும் கண்டுபிடிக்கலையேன்னு சொல்லிட்டு. இந்த ஆளுக்கு இன்னமும் பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல போல இருக்கு. அந்த சமயத்துல அவன் பையனோட போனுக்கு போன் வருது. அந்த போனும் அந்த ஆள் கிட்ட தான் இருக்கும் போல இருக்கு. எடுத்து பார்த்தா அதுல ட்ரக் டீலர்னு எழுதி இருக்கு. ட்ரக் டீலர்னா யாரு, நம்ம ட்ரக் சேல்ஸ் பண்ற பையன் தான். அவனோட போன் இப்ப கேப்டன் கிட்ட தானே இருக்கு. கேப்டன் தான் கால் பண்றாரு போல இருக்கு. என்னப்பா உன்னை மீட் பண்ணலாம்னு நினைச்சு உன் வீட்டுக்கு வந்தா ஏகப்பட்ட மிலிட்டரி சோல்ஜர்ஸ் செக்யூரிட்டிக்கு நிறுத்தி வச்சிருக்க, அப்படி என்ன விஷயத்த பாதுகாக்கிற நீ, அப்புறம் உன் பையன் நல்லா இருக்கானா அப்படின்ற மாதிரி கேப்டன் கேட்டதான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு பையனை கிட்னாப் பண்ணது இந்த கேப்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா கேக்குறானா. அவன் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு தான் இருக்கான், இன்னமும் கனவுலயே தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இது என்னன்னா, எனக்கு உன்னால ஒரு காரியம் ஆகணும், எனக்கு அந்த சீக்ரெட் லேபும் அந்த லேபுக்கு எங்க இருந்து அந்த ஃபண்ட் வருது அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும். அதை எங்க சொல்லிரு பாப்போம் அப்படின்னு கேட்டா அந்த ஆள் எப்படி சொல்லுவான், சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி முரண்டு பிடிக்கிறான். இங்க பாரு, நான் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல, உனக்கு உன் பையன் வேணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீ எனக்கு செஞ்சுதான் ஆகணும். உனக்கு நான் இன்னும் 3 நாள் டைம் தரேன். இந்த 3 நாள் கழிச்சு இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா பேர் சொல்லி அந்த இடத்துக்கு நான் வரேன். நீ என்ன அங்க இருந்து அந்த சீக்ரெட் லேபுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா உன் பையனை நான் சேஃபா உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணி ஏரிக்குள்ள தூக்கி போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் தாத்தா வந்து ஒரு ஐடியா சொல்றாரு அந்த சீக்ரெட் லேபை கண்டுபிடிக்கிறதுக்கு. இவங்க தான் ஒரு ஏரியாவை மார்க் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, இந்த ஏரியாவில தான் கண்டிப்பா லேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா லேப் அப்படிங்கிறப்போ, அதுவும் மனுஷங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற லேப் அப்படிங்கிறப்போ 24/7 அவங்களுக்கு பவர் சப்ளை கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சில கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்காக அவங்க எமர்ஜென்சி ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு நாம எந்த இடத்துல அந்த லேப் இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதும் கேப்டன் குறுகுறுன்னு பாக்குறாரா. என்னடா பாக்குற அப்படின்னு தாத்தா கேக்குறாரு. இல்ல, அந்த ஏரியாவில யாரெல்லாம் புதுசா ஜெனரேட்டர் வாங்கியிருக்காங்க அதோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும்டா நீ இதை தான் கேட்பன்னு அப்படின்ற மாதிரி தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு. இங்க இந்த கில்லர் ஜே தூங்கிட்டு இருக்கான். அத அந்த சிஓ மறைஞ்சு நின்னு பார்த்து நெசமாலுமே இவன் தூங்கிட்டு தான் இருக்கானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்பி போறான். ஆனா இந்த பைபிள்ல தூங்கவே இல்ல, நடிச்சிருக்கான். இந்த சிஓ போய் அந்த சோமின்கோக்கு தான் கால் பண்றான். இந்த கில்லர் ஜே ஒயிட் நைட் வில்லேஜுக்கு போயிருக்கான், ஜெனியை போட்டு தள்ளுறதுக்கு தான் அங்க போயிருக்கான். ஆனா இந்த கேப்டன் வந்து அங்க காரியத்தை கெடுத்து விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் அங்க சொல்லிட்டு இருக்கிறத இந்த கில்லர் ஜே அவன் ரூம்ல இருந்து கம்ப்யூட்டர் மூலியமா ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். சிஓக்கு பக் வச்சிட்டான் போல இருக்கு. அவன் கண்ணுல அவ்வளவு ஒரு கோவம் கொந்தளிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம காங்க காமிக்கிறாங்க. அவதான் கேப்டனோட கண்ணாடி மூலியமா அவரோட சீக்ரெட் ரூம்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டா இல்லையா, ஒரு மாதிரி யோசனையோடவே நடந்து வந்துட்டு இருக்கா. நம்ம புக் ஸ்டோர் தாத்தாவோட புக் ஸ்டோருக்கு தான் வரா. ஆனா அங்க வாசல்லே கேப்டன் நின்னுட்டு இருக்காரு. இவ வருவான்னு அவருமே எதிர்பார்க்கல போல இருக்கு. ஆனாலும் இவ வந்ததுல அவர் சந்தோஷப்படுறாரு. அங்க ஒயிட் நைட் வில்லேஜ்ல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே காங்கு கிட்ட கேப்டன் சொல்லிடுறாரு. சரி, இந்த சோமின் வோக்கும் இந்த முன்னறிவிப்பு சீரியல் கில்லிங்க்கும் என்ன சம்பந்தம், கடைசியா அந்த சீஃப் செக்ரட்டரியோட பையன் சாக வேண்டிய அந்த இடத்துக்கு எதுக்காக சோமின் ஹோ வந்தான் அப்படின்ற மாதிரி காங்கு கேக்குறா. ஒருவேளை அந்த ஆளுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது லீக் ஆயிருக்கலாம், நான் அந்த இடத்துக்கு வருவேன்னு நினைச்சு எனக்காக கூட அங்க வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, இது எல்லாமே
ஒயிட் நைட் வில்லேஜோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா உண்மையிலே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாளா. அதுக்கு கேப்டன் இருந்துட்டு உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் கேப்டன் சொல்றாரு, நம்ம நாட்டுல இருக்கிற பணக்கார பவர்ஃபுல்லான ஆளுங்க அவங்களுடைய பவரை ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக அவங்க ஒயிட் நைட் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேர்ல பண்றதுதான் இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குறா. அவங்க கிட்ட ஆல்ரெடி பணமும் பவரும் இருக்கு, அடுத்தது அவங்களுக்கு என்ன தேவைப்படும், எட்டர்னல் லைஃப், அதாவது மரணமே இல்லாத வாழ்க்கை, அதுக்காக தான் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னதும் இதுக்காக தான் தன்னோட அப்பா ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறான். சரி உன்னை முடிவெடுக்க சொன்னேன், நீ என்ன முடிவெடுத்திருக்க, என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேப்டன் கேக்குறாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், தயவு செஞ்சு என்னையும் உங்க கூடயே கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. யோன்ஸுக்கும் ஜீவனும் புலம்பிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. இந்த ஜெனி இப்போ எங்கேயோ போனா, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இவங்க லிப்ட்ல ஏறும்போது பின்னாடியே நம்ம ஜெனியும் வந்துடுறா. இன்னுமா ஒயிட் நைட் வில்லேஜுக்கு போனியே, என்னாச்சு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. நல்லபடியா உயிர் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அவங்களோட ஆபீஸ் ரூமுக்கு வந்தா இவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். அங்க காங் உட்கார்ந்துருக்கா. காங்குக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா. ஜெனி கிட்ட போய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சேஃபா நல்லபடியா வந்துட்ட, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இவனுங்க ரெண்டு பேத்துக்கும் ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் ஜெனிய காங் எங்கேயோ ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்டா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது ஸ்பைசியான ஃபுட் சாப்பிட்டா நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாம போயிடும், அதுக்காக தான் உனக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமளே தேவையான பொருள் எல்லாம் எடுத்து நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கா. நல்லா ஸ்பைசியான ஃபுட்டா சமைச்சு அவ குடுக்குறா. ஆனா ஜெனியால அதை சாப்பிடவே முடியல. என்னதான் அவ கொரியனா இருந்தாலும் அவ சின்ன வயசுல இருந்தே அமெரிக்காவில வளர்ந்தவ இல்லையா, அவங்களால அந்த ஸ்பைசி ஃபுட் எல்லாம் சாப்பிட முடியாது. அங்க இருக்கிற வெயிட்டர் வேக வேகமா வந்து அவளுக்காக ஒரு கூல் ட்ரிங்க் வைக்கிறான். இது எதுக்கு அப்படின்னு கேட்டா, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்களால ஸ்பைசி ஃபுட் சாப்பிட முடியலன்னு, கண்டிப்பா நீங்க அமெரிக்கால இருந்து தான் வந்திருக்கணும், அதனால இது குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறோம். அப்புறம் ஜெனி வந்து அங்க ஒயிட் நைட் வில்லேஜ்ல நடந்த விஷயத்தை எல்லாமே இவளோட வெர்ஷன்ல சொல்லிட்டு இருக்கா. கேப்டனால தான் நான் உயிரோட திரும்பி வந்தேன், அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், கேப்டன் என்னோட ட்வின் பிரதர் அப்படின்ற விஷயத்தையும் காங்கு கிட்ட சொல்லிடுறா. இந்த சீஃப் செக்ரட்டரி நம்ம போலீஸ் சீஃப் கால் பண்ணி இந்த கேப்டனை பிடிச்சிங்களா, கண்டுபிடிச்சிங்களா, என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரா. இல்ல சார், நாங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம், ஆனா நீங்க எதுக்காக கேப்டன் தேடுறீங்க அப்படின்னு கேட்டா, அந்த ஆளு என் பையனை தூக்கிட்டு போயிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் செக்ரட்டரி கோவமா கத்துறாரு. அதை கேட்டதும் சீஃப் வேக வேகமா எந்திரிச்சு வெளியில வராரு. எதிர்த்தாப்புல டெபுட்டி சீஃபும் வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த காங் இருக்கல்ல, அவளும் அவளோட டீம் மெம்பர்ஸும் சேர்ந்துட்டு சீஃப் செக்ரட்டரியோட பையனை கிட்னாப் பண்ணிட்டாங்களாம். சோமின்ஹோ இப்பதான் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்களா. என்ன மேடம் சொல்றீங்க, இப்பதான் அந்த பையனோட அப்பா போன் பண்ணி கேப்டன் தான் என் பையனை கடத்திட்டான்னு சொல்றாங்க, நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க, எதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமா அந்த ஸ்பெஷல் டீமோட ஆபீஸ்க்கு போனா அங்க ஜீவனும் யோன்ஸுக்கும் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. என்னடா பண்றீங்க, எங்கடா அந்த சீஃப் செக்ரட்டரியோட பையன் அப்படின்னு கேட்டா, சார் நீங்க யார பத்தி கேக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியலையே, நீங்க எங்களை ஸ்டாண்ட் பைல இருக்க சொன்னீங்க, நாங்க சும்மா எப்படி இருக்கிறது, அதனாலதான் ஆபீஸ்க்கு காவலுக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்றாங்களா. அவர் கடுப்பாயிட்டு பிடிச்சி திட்டுறாரு. இங்க பாரு, அந்த காங்கோ இல்ல கேப்டனோ உங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா உடனே எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி விட்டுட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம அந்த புக் ஸ்டோர் தாத்தா அந்த மயங்கி கிடக்குற சீஃப் செக்ரட்டரியோட பையன் மூஞ்சி கிட்ட போய் பார்த்துட்டு, இவன் இன்னமுமா கனவுலயே இருக்கான், ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காரா. அவனை கிட்டத்தட்ட ஹிப்னடைஸ் பண்ண மாதிரி தான், அவன் அவ்வளவு சீக்கிரம் ஹிப்னோசிஸ்ல இருந்து வெளியே வர மாட்டான், இப்படி இருக்கிறது நல்லது, அவன் எந்திரிச்சான பிரச்சனை, அப்படியே விட்டுடுங்க. அது சரி, அந்த லேப் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கிற ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொன்னேன், கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் கண்டுபிடிச்சேன், அது என்னன்னா இப்பெல்லாம் எல்லா பில்டிங்லயும் ஜெனரேட்டர் வைக்கிறானுங்களா, ஏகப்பட்டது இருக்கு, கரெக்டா கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரா. ஏதோ ஓவரா கான்பிடென்ட்ல பேசுனீங்க, என்னால கண்டுபிடிக்க முடியாதது எதுவுமே இல்லன்னு, பேசாம நீங்க வேற வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் ஏதோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஐயோ இப்ப இவன் என்ன வேலை வைக்க போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இங்க இந்த புக் ஸ்டோர் தாத்தா புலம்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சீஃப் செக்ரட்டரி சோமின்ஹோவை கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருக்கான். நீ ஏதோ அந்த 3 பேத்தையும் எனக்கு புடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னா, ஆனா இப்ப என்னடா அந்த கேப்டன் என் பையனையே தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரா. எது கேப்டன் உங்க பையனை தூக்கிட்டு போனானா, அப்ப அந்த காங்கா உங்க பையனை தூக்கிட்டு போலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை விட்டுடுறான். காங்கா என்ன சொல்ல வர, உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல அந்த 3வது பையன் தான் முன்னறிவிப்பு சீரியல் கில்லர்னு சொன்னேன் இல்லையா, அவனோட டார்கெட்டே உங்க பையன் தான், அவன் தான் உங்க பையனை டார்கெட்டா வச்சு கேப்டனை பிடிக்க பிளான் பண்ணியிருந்தான், அந்த இடத்துக்கு நான் போனப்பதான் காங் வந்து உங்க பையனை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்றானா. என் பையன் தான் அந்த சீரியல் கில்லரோட டார்கெட்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஐயோ எனக்கு அப்படிலாம் தெரியாது, அந்த இடத்துக்கு கேப்டன் வருவான்னு நினைச்சுதான் நாங்க போனேன், அங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்க பையன் தான் டார்கெட்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் போய் சொல்றான். ஆனா அவன் சொல்றது பொய்ன்றது சீஃப் செக்ரட்டரிக்கு நல்லாவே தெரியுது. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ, நீ ஃபவுண்டேஷன்ல டைரக்டர் பொசிஷன் கேட்டல, அதெல்லாம் மறந்துரு, உனக்குன்னு சொந்தமா ஒரு குழிய தோண்டிக்க நீயே அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் காங்கு புக் ஸ்டோர் தாத்தாவோட அந்த லேபுக்கு வரா. அங்க வரும்போது கேப்டனும் தாத்தாவும் பேக் தூக்கிட்டு எங்கே வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா, தாத்தா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு நைஸா கலந்துக்கிறாரு. கேப்டன் தான் சொல்றாரு, நாங்க இந்த சீக்ரெட் லேபை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு. உடனே காங் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க பாரு, அந்த பையன் கண்டிப்பா எந்திரிக்க மாட்டான், இருந்தாலும் பரவாயில்ல பக்கத்துல இருந்து பாத்துக்கோ, நாங்க மட்டும் போறோம் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றாரு. ஆனா என்னைக்கு கேப்டன் சொல்ற பேச்ச காங் கேட்டிருக்கா, நானும் தான் வருவேன் புடிவாதமா கேப்டன் கூட கிளம்பி போறா. இவங்க தான் ஒரு ஏரியாவை மார்க் பண்ணி வச்சிருக்காங்களே, இதுக்குள்ளதான் எங்கேயோ அந்த சீக்ரெட் லேப் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவோட சென்டர் பாயிண்ட்ல போய் நம்ம காங்கும் கேப்டனும் நின்னுட்டு ட்ரோன் மூலியமா அந்த
அந்த ஒட்டுமொத்த ஏரியாவையும் வாட்ச் பண்றாங்க. நைட் டைம் அப்படிங்கறதுனால எந்த பில்டிங்ல எங்க லைட் எரியுது அப்படிங்கறத அவங்களால ஈஸியா பார்க்க முடியுது. தாத்தா என்ன பண்றாரு, அந்த ஏரியாவுக்கு பவர் சப்ளை கொடுக்குற சப்ஸ்டேஷனுக்கு போய் வெளியே இருந்து எலக்ட்ரிக் சிக்னலை அதுக்கு அனுப்ப போறாராம். இங்க இருந்து எலக்ட்ரிக் சிக்னல் அனுப்பும் போது பவர் சப்ளை ஓவர்லோட் ஆகும், அப்ப பவர் கட் ஆகும். அப்படி பவர் கட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி லேப், ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற மாதிரி பெரிய அளவுல ஜெனரேட்டர் வச்சிருப்பாங்க. அது 10 செகண்டுக்குள்ள ஆன் ஆகும். அதை வச்சு நம்ம எந்த இடத்துல ஜெனரேட்டர் இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தாவும் எலக்ட்ரிக் சிக்னல் அனுப்புறாரு, பவரும் கட் ஆகுது. கேப்டன் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு 1 2 3 சொல்லிட்டு. ஆனா அங்க அந்த சீக்ரெட் லேப்லயும் பவர் கட் ஆகுது. காங்கோட அப்பெல்லாம் அந்த குழந்தைங்களை தான் ஏதோ பாத்துக்கிட்டு இருக்காரா. பவர் கட் ஆனதும் காங்கோட அப்பா அந்த லேடி டாக்டர் 2 பேரும் அடிச்சு பிடிச்சு அந்த 2 வயசானவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களதான் போய் பாக்குறாங்க. என்னாச்சு, ஒன்னும் ஆகல இல்ல, நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா 10 செகண்ட்ல ஜெனரேட்டர் ஆன் ஆயிடுது. அப்ப பாக்கும்போது ஒரு 4 பில்டிங்ல லைட் ஆன் ஆகிருக்கு. அப்ப அந்த 4 பில்டிங்ல ஜெனரேட்டர் இருக்கு அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் லேடி டாக்டருக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி பவர் கட் ஆனதே கிடையாது, திடீர்னு ஏன் இந்த மாதிரி பவர் கட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இவங்க நோட் பண்ண அந்த 4 பில்டிங்லயும் கேப்டனும் காங்கும் தனித்தனியா போய் செக் பண்றாங்க. கேப்டன் போய் ஒரு இடத்துல முதல்ல பாக்குறாரு, அது ஏதோ ஃபேக்டரி மாதிரி இருக்கு. காங்கு போய் ஒரு இடத்துல பாக்குறா, அது மாட்டு பண்ண, மாட்டுக்கெல்லாம் ஃபீட் பண்றதுக்காக நாங்க ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடைசியா கேப்டன் இந்த காங்கோட அப்பா நைட் டைம்ல திருட்டுத்தனமா ஒரு பெரிய பில்டிங்க்கு போவார் இல்லையா, அந்த பில்டிங்க்கும் வந்துடுறாரு. அதுலயும் ஜெனரேட்டர் இருந்திருக்கு போல இருக்கு. இவர் அந்த பில்டிங்க்கு வர அதே சமயம் அந்த சீக்ரெட் லேபுக்குள்ள இந்த சீஃப் செக்ரட்டரியும் வந்திருக்கான். அவனும் வந்து அந்த வயசானவங்களை தான் ரொம்ப ஃபீலிங்கோட பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்க யாரு தானே தெரியல. என்னாச்சு, நேத்து எப்படி பவர் கட் ஆச்சு அப்படின்ற மாதிரி காங்கோட அப்பா வந்து விசாரிக்கிறாரு. எனக்கு தெரியல, இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே இல்ல, ஆனா 10 செகண்ட்ல ஜெனரேட்டர் ஆன் ஆயிடுச்சு, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல கேப்டனும் அங்க உள்ள வந்துடுறாரு. ஆக்சுவலா அது நேஷனல் மெமோரியல் ஹால் போல இருக்கு. இந்த செத்து போனவங்களுக்கு எல்லாம் மெமோரியல் வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் போல இருக்கு. அதுக்குள்ள வந்து பாக்குறாரு. ஆனா கேப்டனுக்கு சந்தேகப்படுற மாதிரி எந்த இடமுமே இல்ல. இந்த சீஃப் செக்ரட்டரி கேக்குறான், உன் பொண்ணு என் பையனை கடத்திட்டு போயிட்டா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவருக்கு எப்படி தெரியும், அவர் பொண்ணு என்ன பண்றாங்கிறது, அவர் தான் லேபே கதின்னு கிடக்குறாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, உன் பொண்ணு என் பையனை கடத்திட்டு போயிட்டா, ஆனா அந்த கேப்டன் கால் பண்ணி என் பையனை என்கிட்ட திருப்பி ஒப்படைக்கணும்னா இந்த லேப் இருக்கிற இடத்துக்கு நான் அவனை கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட டிமாண்ட் வச்சிருக்கான். இங்க என்ன நடக்குது, உன் பொண்ணுக்கும் அந்த கேப்டனுக்கும் என்ன சம்பந்தம்? அன்னைக்கு அந்த குழந்தைங்களை ஃபாலோ பண்ணி அவன் வந்துட்டு இருந்தப்ப கூட உன் பொண்ணு தான் வந்து அவனை காப்பாத்திட்டு போனா. உன் பொண்ணுக்கும் அந்த கேப்டனுக்கும் ஏதாவது ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த சீஃப் செக்ரட்டரி கேக்குறான். காங்கோட அப்பாவும் ஆமா அப்படின்ற மாதிரி தலையசிக்கிறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் பொண்ணை நான் பேசி எப்படியாவது சமாளிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கேப்டன் இங்க வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த சிசிடிவி மூலமா அந்த லேடி டாக்டர் பாத்துடுறாங்க. இவங்களுக்கு தேவை என்னமோ கேப்டன் தானே, கேப்டன் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வேணும்னு இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கேப்டனாவே லேப் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாருன்னதும் எப்படியாவது அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஃப் செக்ரட்டரி அவனோட பாடி கார்டுக்கு கால் பண்ண போறான். காங்கோட அப்பதான் வந்து தடுத்து நிறுத்துறாரு. இல்ல, அவனாவே இந்த இடத்துக்கு வந்திருக்கானா, நேத்து நைட்டு நடந்த பவர் கட் தானா நடந்தது கிடையாது, நம்ம லேபை கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் தான் ஏதோ வேலை பார்த்திருக்கான். இப்ப நாம போய் அவனை பிடிக்க ட்ரை பண்ணோம்னா உலகத்துக்கு நாமளே நம்ம லேபை லைட் போட்டு காமிச்ச மாதிரி ஆயிடும், அதனால இப்போதைக்கு வேண்டாம் விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கேப்டனாலையும் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல, அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா இப்படி கேப்டன் வந்துட்டு போனதை அந்த பாடி கார்டுமே பாக்குறான். அவனுக்கு தெரியும் போல இருக்கு இந்த இடத்துலதான் சீக்ரெட் லேப் இருக்கு அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் கேப்டன் தாத்தாவோட இடத்துக்கு வராரு. அங்க காங்க ஆல்ரெடி வந்துட்டா. இந்த மாதிரி 2 பேராலையுமே எதையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற விஷயத்தை இவங்க சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப தாத்தா சொல்றாரு, கடந்த 28 வருஷமா அவங்க இந்த உலகத்தோட பார்வையிலேயே படாம மறைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிற இடத்துலயே இருப்பாங்க, கண்டிப்பா கொஞ்சம் சேஃபா தான் மறைஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கன்ஃபார்மா இந்த ஏரியாவிலதான் எங்கேயோ அந்த லேப் இருக்கு, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே காங்குக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. உங்க அம்மா வீட்டுல தனியா தானே இருக்காங்க, நீ ஏன் காலை கட் பண்ற, போய் உங்க அம்மாவை பாத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னா இவளும் சரி நான் போய் எங்க அம்மாவை பாத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாளா. நீ மறுபடியும் யோசிச்சுக்கோ, இப்ப கூட உனக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விஷயத்துல இருந்து நீ விலகிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேப்டன் சொன்னா அவ இல்ல நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு நான் திரும்ப வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறான். தயவு செஞ்சு திரும்ப மட்டும் வந்துடாத அப்படின்ற மாதிரி அவ போற திசையவே 10 பேருக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காரு. இதை தாத்தா பாத்துட்டு இருக்காரு. என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்ற மாதிரி கேப்டன் திரும்பி பார்த்து கேக்குறாரா, இந்த பையனை வச்சு நீ ஏதோ பிளான் பண்ணிருக்கிய அவங்க அப்படி மீட் பண்றதுக்கு, அதை ஏன்டா அந்த பொண்ணு கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம 2 பேர் மட்டுமே போதும், ஒரு பொண்ணோட ஹெல்ப் நமக்கு தேவையா என்ன அப்படின்ற மாதிரி கேப்டன் கேட்டுட்டு இருக்காரு. அது சரி, தூங்கிக்கிட்டு இருக்க அந்த பையனை நீ எப்படி அவங்க அப்பா கிட்ட தூக்கிட்டு போற அப்படின்னு கேட்டா, அந்த பையனை கேப்டன் மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு போயிட்டு என்னமோ பண்றாரு. எதுக்குடா இங்க தூக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டா, லூசி ட்ரீம்ல இருந்து ஒருத்தனை எழுப்பணும் அப்படின்னா இது பகலா இரவான்னு சொல்லி அவன் கண்ணு பார்த்து கன்ஃபார்ம் பண்ற விஷயத்த அவன் மூளையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும், ரெண்டும் மேட்ச் ஆனா மட்டும்தான் அவன் தூக்கத்துல இருந்து எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாட்ச்லயும் இது பகல் அப்படின்ற மாதிரி ஏஎம்னு செட் பண்ணி அவன் கையில கட்டி விட்டுட்டு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாரு. அப்ப அவன் லைட்டா கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சதும் ஆட்டோமேட்டிக்கா அவனோட பார்வை வாட்சுக்கு தான் போகுது. டைமை பார்த்துட்டு அப்புறம் தான் அவன் எந்திரிக்கிறான். இந்த சிஇஓ போய் அந்த கில்லர் ஜே கிட்ட உன்னோட அடுத்த பிளான் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறானா, இவன் தான் சோமின் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்கிறது இவனுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, அதனால எப்படி சொல்லுவான் அடுத்த பிளான், அப்படி எதுவும் இல்லையே, ஏன் ஏதாவது இருக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த கில்லர் கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு சர்ச் ஹிஸ்டரிய நோட் பண்றான். என்ன இது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது டக்குனு இந்த சிஇஓ டிவி ஆன் பண்ணி விட்டுறான். அதுல இந்த லியோட நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. இவனோட அந்த முன்னறிவிப்பு
சீரியல் மர்டர்ஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் 6வது விக்டிம் 7வது விக்டிம் இறந்ததை பத்தி இவங்க இன்னும் நியூஸ்ல அபிஷியலா ரிப்போர்ட் பண்ணவே இல்லை இல்லையா, அதை பத்தி தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 7வது விக்டிம் பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து இறந்தப்போ அங்க வந்து ஸ்ட்ரேஞ்சா 2 பேர் சிசிடிவில மாட்டிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த பில்டிங்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அதுவும் கொலை நடந்த அதே சமயத்துல இவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஇஓவும் கில்லரும் அந்த பில்டிங்குள்ள வந்திருப்பாங்களே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு காமிக்கிறான். ஆனா அதுல இவங்க மூஞ்சி தெளிவா தெரியல. இதுல ஒருத்தர் தான் கண்டிப்பா இந்த சீரியல் கில்லரா இருக்கணும், இவன் கண்டிப்பா ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து வந்தவனா தான் இருக்கணும், அவனுக்கும் இந்த கேப்டனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அவன் ஒயிட் நைட் வில்லேஜ் சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்றான், அவன் யாரு என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டிவில சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் அந்த கில்லர் ஜே ஒரு மாதிரி கடுப்பாக்குறான், இவன் அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல போட்டு தெளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் சீக்கிரமா என்னோட இந்த பழி வாங்குற ப்ராசஸ ஸ்பீட் அப் பண்ணணும், நான் எல்லாத்தையும் சீக்கிரம் பழி வாங்கி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. உன்னோட அடுத்த டார்கெட் யாரு அப்படின்ற மாதிரி இந்த சிஇஓ கேக்குறான். அடுத்த டார்கெட் தானே, அது உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஏதோ ஒரு வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜெனியை தான் காமிக்கிறாங்க. அவளோட ஹோட்டல் ரூம்ல இருக்கும்போது யாரோ ஒரு ரூமோட காலிங் பெல் அழுத்துறாங்க. அது யாரு என்னன்றது தெரியல. இன்னொரு பக்கம் காங்கோட அப்பா அவரோட வீட்டுக்கு வராரு. அங்க அவங்க வைஃப் மட்டும் தான் இருக்காங்க. பொண்ணு எங்கன்னு கேட்டா அவளும் உங்களை மாதிரி தான் வேலைக்கு போனா என்னைக்கு வீட்டை பத்தி யோசிச்சிருக்கா, வீட்டுக்கே வர்றதில்ல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போதே காங்கு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் காங்கு தனியா கூப்பிட்டு போய் வச்சு உன்னை நான் இந்த வேலையை விட சொல்லி சொன்னால விட்டுட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்கிறாரா. நீங்க முதல்ல உங்களோட வேலையை விட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் என்னோட வேலையை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. இங்க பாரு, என் வேலை தான் என்னோட ஒட்டுமொத்த லைஃபே, அதை என்னால விட முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஒட்டுமொத்த லைஃபையும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தப்பான வேலையை செய்யும் போது அது விடுறதுல ஒன்னும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி காங் சொல்றாரா. இங்க பாருமா, நான் செய்யற வேலை மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, மனுஷங்களோட வாழ்க்கையவே அது மாத்திரும் அப்படின்ற மாதிரி காங்கோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. குழந்தைங்களை கொண்டுட்டு அதுக்கு நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுப்பா, தயவு செஞ்சு நீங்க செய்யற தப்ப நிறுத்திக்கோங்க, இப்ப கூட ஒன்னும் லேட் ஆயிடல, நீங்க செய்யறது தப்புன்னு உணர்ந்து அதை ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா என் வேலையை பத்தி உனக்கு ஒன்னும் புரியாதுமா, நீ அந்த கேப்டனுக்காக தானே இதெல்லாம் செய்யற, அந்த சீஃப் செக்ரட்டரியோட பையனை எங்க தூக்கிட்டு போய் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரா. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, சரி அந்த லேப் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் இதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவ கேக்குறாளா. என் வேலையை பத்தி நான் என்ன சொல்லியும் உனக்கு புரிய வைக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் கேப்டன் அந்த சீஃப் செக்ரட்டரி கொடுத்த அந்த 3 நாள் கெடு முடியுது. அந்த பையனை கூப்பிட்டு இவர சொன்ன இடத்துக்கும் போறாரு. அங்க ஆல்ரெடி அந்த சீஃப் செக்ரட்டரியும் அந்த பாடியோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த சீஃப் செக்ரட்டரி சொல்றானா. இவனும் போன் பண்ணி 2 பேத்தையும் அப்பனையும் மகனையும் பேச வைக்கிறான். நீ இங்க இருந்து என்ன லேபுக்கு கூட்டிட்டு போ, பையனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் முன்னாடி சீஃப் செக்ரட்டரியோட கார் போகுது, பின்னாடியே நம்ம கேப்டன் அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. ஏதோ ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு போய் அந்த கார் ஸ்டாப் ஆயிடுது. ஏதோ தப்பா தெரியுதே அப்படின்ற மாதிரி கேப்டன் பாத்துக்கிட்டு இருக்கும்போதே அங்க இன்னொரு காரும் வந்து நிக்குது. அப்ப இந்த சீஃப் செக்ரட்டரி இறங்கி வந்து அவ்வளவு ஈஸியா உனக்கு நான் அந்த லேபை காமிச்சு கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். ஏப்பா உனக்கு உன் பையன் வேணாமா அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையவே ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், அதை எப்படி நான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இன்னொரு கார்ல இருந்து சோமின்ஹோ வரான். கூடவே அவனோட ஆட்கள் யாரோ ஒரு ஆள தலையில துணியை போட்டு மூடி கூட்டிட்டு வராங்க. யாருடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம காங் தான், கிட்னாப் பண்ணிட்டானுங்க போல இருக்கு. கேப்டனே பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.